இயேசுவுள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் என்று சொன்னாலே புல்லும் முட்செடிகளும் நிறைந்து கிடக்கின்ற, யாரும் சந்திக்காத கல்லறை திடீரென்று எல்லாம் அகற்றப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு மிக அழகாக தெரிகின்ற கல்லறைகளாக அது மாறிவிடுகிறது. இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறுகின்றோம். உயிரோடு இருக்கின்ற பொழுது நினைவுகூறாத அந்த மக்களை நவம்பர் 2ஆம் தேதி ஐயோ அம்மா அப்பா என்று சொல்லி என்ன செய்கின்றோம்? நினைத்து பார்க்கின்றோம். ஆக இந்த நவம்பர் மாதம் இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. பவுலடியார் சொல்வார், நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்வார். இறப்பை நாம் எப்படி சந்திக்கிறோம்? இறப்பை கடவுள் எப்படி சந்தித்திருக்கிறார் நற்செய்திகளிலே என்று நாம் பார்க்கிறோம். இறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு யதார்த்தம், அது ஒரு இயற்கை, அது ஒரு நியதி. படைக்கப்பட்டவன் எந்த உயிராக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் அது மண்ணாய் போக வேண்டும் என்பதுதான் இயற்கை யதார்த்தமாக இருக்கிறது. இறப்பை யாரும் தள்ளிவிட முடியாது. மரணத்தை வேணாலும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், ஆனால் முழுவதுமாக அதை நிராகரிக்க முடியாது. இறப்பு எல்லாருக்கும் வருகின்ற ஒன்று. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன் என்று யாரையும் விட்டு வைப்பதில்லை. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, 6 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, எவரையும் அது விட்டு விடுவதில்லை. ஒரு நாள் அந்த இறப்பை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அது இயற்கை என்பது நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம். இது இயற்கை, எல்லாருக்கும் வருவதுதான் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டாலும், நம்மை அன்பு செய்தவர்கள், நம்மை நேசித்தவர்கள், நம்மீது பாசம் வைத்தவர்கள், எனக்காக இருந்தவர்கள், நேற்று என்னோடு இருந்தவர்கள் இன்று இல்லையே, அவர்கள் நினைவு எனக்கு இல்லையே, என்னோடு வாழ்ந்து என்னுடைய சுக துக்கங்களில் மகிழ்ச்சியில் பல ஆண்டுகளாக என்னோடு பயணித்த என்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், என்னுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவர்கள் இன்று இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கிறது, ஒரு வழியாக இருக்குது. எதற்காக இந்த வழி, எதற்காக இந்த வேதனை என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? கடவுளிடத்திலே குரல் எழுப்பி கத்துவோம், எனக்கு இது தேவையா? எனக்காக இந்த வழி, எனக்காக இந்த வேதனை என்று சொல்லி பல நேரங்களில் ஆண்டவரை எதற்காக என்று சொல்லி இறைவனையே நாம் பழித்துரைக்கின்ற அளவிற்கு ஒரு மரண வழி, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வழி அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே உருவாகிறது. ஆனால் அந்த இறப்பை கடவுள் நமக்கு கொடுத்தாரா? அந்த சாவை கடவுள் கொடுத்தாரா? மண்ணை எடுத்து வடித்து ஒரு முகமாக மனிதனாக மாற்றிய தன் ஆசியை, தன்னுடைய நாசிகளில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி மனிதனாக படைத்த கடவுள் எதற்காக அவன் மண்ணாய் போக வேண்டும் என்று சொல்லி படைத்தாரா? ஆக கடவுள் மனிதன் கொடுத்தது முடிவில்லாத வாழ்வு, நிலையான வாழ்வு. தொடக்கத்திலே ஆணையும் பெண்ணையும் படைக்கின்ற பொழுது அவன் சாக வேண்டும் என்று சொல்லி கடவுள் படைக்கவில்லை, மாறாக அவன் வாழ வேண்டும், நித்திய வாழ்வு. சாவென்பதே இல்லாத ஒரு முடிவில்லா வாழ்வுதான் கடவுள் கொடுத்த பரிசு. ஆனால் மனிதன் பாவம் என்ற ஒன்றில் அகப்படுகின்ற பொழுது அவன் சாவை சந்திக்கிறான்.
பாவம் என்று ஒன்றில் அகப்பட்ட பிற்பாடு அந்த சாவை சந்திக்கிறான். அந்த சாவு அவனுக்கு ஒரு சாபமாக மாறி போகிறது. முடிவில்லாத வாழ்வு, நித்திய வாழ்வு, விண்ணக பேற்று வாழ்வு, கடவுள் கொடுத்த அந்த பரிசு அவனை விட்டு சென்று இந்த சாவு அவனுக்கு ஒரு சாபமாக மாறி போகிறது. அந்த சாவி என்கின்ற சங்கிலியால் மனிதன் கட்டப்படுகின்றான். பவுலடியார் சொல்லுவார், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக மரணம் என்ற சங்கிலியால் கட்டப்படுகின்றான், இருளில் அவன் கிடக்கின்றான். கடவுள் கொடுத்த பரிசு இங்கு சாபமாக மாறி போகின்றது. ஆனால் கடவுள் அப்படியே விட்டு விட்டாரா? இல்லை, மறுபடியுமாக அந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த முடிவில்லா வாழ்வை கொடுக்க வேண்டும், நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் மனிதனை படைத்தேன், அந்த பரிசை கொடுக்க வேண்டும். அவன் சாவு என்கின்ற சாபத்தை பெற்றுக்கொண்டான், சாவு என்ற சங்கிலியால் கட்டப்பட்டு விட்டான். ஆக அவனை விடுவித்து அந்த நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். பல இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். மீண்டும் அந்த உறவை புதுப்பித்து கொள்ள பல இறைவாக்கினர்கள், பல நீதித்தலைவர்கள் என்று ஆட்கள் வருகின்றார்கள். இறுதியாக இதற்கு ஒரே வழி தன்னுடைய ஒரே மகனை அனுப்புவது. அந்த ஒரே மகனை அனுப்பி அந்த மகன் வாழ்ந்து அவர்களோடு இறந்து போய் சங்கிலியான அந்த சாவி என்ற சங்கிலியை உடைத்து சாபமாக இருக்கின்ற அந்த சாவை வரமாக பரிசாக மாற்றி நித்திய வாழ்வை ஆண்டவர் கொடுப்பதற்காக கிறிஸ்து வருகிறார். ஆக அந்த கிறிஸ்து அந்த சாவி என்ற சங்கிலியை உடைக்கிறார். பாதாளத்தில் இறங்கி சாவை உடைத்து அந்த சாபத்தை உடைத்து வரமாக மாற்றுகிறார். அதனால்தான் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்ற வார்த்தைக்கிணங்க மனிதர்கள் எல்லோரும் இறக்க வேண்டும். இறந்து பாவமாக இருந்த இறப்பு கிறிஸ்துவனுடைய இறப்பினால் அது பரிசாக மாற்றப்படுகிறது, வரமாக மாற்றப்படுகிறது. அப்படி இறந்து ஆண்டவர் அவரோடு நாமும் உயிர்த்தெழுகின்றோம், அவரோடு உயிர்த்தெழுகின்றோம். ஆக இறப்பு என்பது மறுவாழ்வு. இந்த வாழ்வினுடைய மறுவாழ்வாக அது மாறி போகின்றது.